பெருமைமிக்க தமிழ்நாட்டிலே நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது போல எவராலும் திருட முடியாத ஒரு செல்வம் என்று சொன்னால் அது கல்வி செல்வம். ஆகவே கல்வித்துறைக்கு ஒரு உயர்கல்வி நிறுவனத்துடைய பிரதிநிதியாக இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, ஒரு உயர்கல்வி நிறுவனம் இந்த வளர்ச்சி பணிகளிலே என்ன பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள். கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா சபையினுடைய 80வது ஜெனரல் அசம்பிளியில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு எங்களுடைய கல்லூரியினுடைய சேர்மன் டாக்டர் சாய் பிரகாஷ் அவர்களுக்கு கிடைத்தது. அவரோடு கூட பயணிக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. கிட்டத்தட்ட 150 நாடுகளுடைய பிரதிநிதிகளுடைய உரையை அந்த ஐநா சபையிலே கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை சாராம்சத்தை சொல்லுகின்றேன். இந்த இளைஞர்கள் சமூக பணிகளிலே எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய இளைஞர்களை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லலாம் என்பது அங்கு உரையாற்றிய கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தது. ஆகவே சாய்ராம் அந்த பணியை செய்து கொண்டிருப்பதனாலே இந்த இடத்துல என்னாலே அதை பகிரங்கமாக பேச முடிகிறது. ஒரு சில சஜஷன் நான் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் ஸ்டார்ட் அப்ங்கிறது எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. பிரிட்டிஷார் இந்தியாவில் வருவதற்கு முன்பாக இந்தியாவுடைய ஏற்றுமதி என்று பார்க்கும் பொழுது 23% இந்த லெஃப்ட் இந்தியா இட் பிகேம் 4%. ஒரு இடத்துல நான் வாசிக்க கேட்டேன். அப்படி என்றால் இந்த ஆண்டர்பிரினர் எஜுகேஷனை நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் வேலைக்கு அப்பாற்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை கல்லூரியில் நம்முடைய கிட்டத்தட்ட 32 பொறியியல் கல்லூரிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த 32 தனியார் பொறியியல் கல்லூரிகளும் அரசு பொறியியல் கல்லூரிகளும் முன்வந்தால் மிகப்பெரிய ஒரு புரட்சியை, அதாவது இந்த ஆண்டர்பிரினர் எஜுகேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய ஒரு சிறிய கருத்தாக இருக்கிறது. சமுதாய பணிகளில் மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக ஏற்கனவே சில கட்டமைப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக உன்னத் பாரத் அபியான் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏஐசிடியினுடைய இன்டர்ன்ஷிப் பிளான் 45 நாட்கள் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே அந்த மாணவர்கள் விரும்பினால் கிராம பகுதிகளில் சென்று கூட அந்த இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அதை கல்வி நிறுவனங்கள் தங்களை கையில் எடுப்போமானால் கிராமங்களுடைய வளர்ச்சி மிக துரிதமாக மேம்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக இந்த விஷன் 2030 ஒரு கருத்து, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் நம்முடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடியாஸ் இருக்கிறது. ஆனால் எதை நம்முடைய மாணவர்கள் எடுத்து கையாளுகிறார்கள் என்றால் எங்கோ இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஐடியா பேங்க் என்பதை மாவட்ட நிர்வாகமானது ஒரு ஐடியா பேங்க், அதில் ஐடியாக்கள் அங்கே இருக்குமானால் அந்த ஐடியாவில் வரக்கூடியவைகளை நாம் சிபாரிசு செய்து கல்லூரிகளுக்கு நாம் அனுப்பி அதற்கான தீர்வுகளை காணலாம். ஒரு சில ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது IEEE என்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம் இருக்கிறது. அந்த IEEE நிறுவனமானது கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அது எங்களுடைய கல்லூரிக்கு ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபண்ட் மூலமாக சில ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பூந்தண்டம் வில்லேஜ் என்னுடைய அதில் சில ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். ரூரல் டிராஃப்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். IEEE கொடுத்த ஃபண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 lakh, ரிமைனிங் 6 lakh காலேஜ் ஸ்பான்சர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். IEEE ரூரல் சோஷியல் எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டம் ப்ரொவைடிங் ஆல்டர்னேட்டிவ் ரினியூவபிள் எனர்ஜி. பூந்தண்டலம் வில்லேஜில் 4 லட்சம் ரூபாய் IEEE கொடுத்துருக்குறாங்க. ரிமைனிங் அமௌண்ட் காலேஜுக்கு போட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ரூரல் எடியூடெக் கிளாஸ் ரூம் அப்கிரேடேஷன் பூந்தண்டம் வில்லேஜில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு IEEE கொடுத்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 5,32,000. ரிமைனிங் அமௌண்ட்டை கல்லூரி நிர்வாகமானது போட்டு இதை பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் யானை பசிக்கு சோலைக்கூறு கொடுப்பது போல இருக்கிறது. ஆகவே இதை போன்று நாம் இதை மல்டிப்ளை பண்ணோம்னால் எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இதை பண்ணாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கல்லூரி நிறுவனம் எப்படி SIRT என்கிற ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக SIRT உடன் எங்களுடைய அத்துணை 1ஆம் ஆண்டு மாணவர்களும் SIRTல சென்று எப்படி வில்லேஜ் பஞ்சாயத் பிரசிடென்ட்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கோர்ஸை 3 நாள், we will call it as immersion program and field exposure visit. எதற்கென்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பிரத்யேக திட்டத்தை நாங்கள் தயாரித்து அதை மாணவர்கள் எடுத்து வருவார்கள். அடுத்த வரக்கூடிய 4 வருடங்களும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த மாணவர்கள் ஒர்க் பண்ணுவாங்க.
சொல்லுவாங்க. அதை ஈஸியாக கிராமங்களிலே கொண்டு போவதற்கு பயன்பாடுள்ளதாக இருக்கும். நம்முடைய டைமாவுடைய பிரதிநிதிகளை இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோட நாங்கள் மிகுந்த கொலாபரேஷன் இருக்கிறோம். ஒரு கல்வி நிறுவனங்கள் இதை போன்று அசோசியேட் கூட இண்டஸ்ட்ரி கூட எவ்வளவு தூரம் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டைமாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிறுவனங்களோடு ஒரு கை சேர்த்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் நம்ம பண்ணும் பொழுது அது மிகுந்த ப்ரொடக்டிவாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ் சொல்ல வருகிறேன். இன்னைக்கு பல நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவை உயர்கல்வி தன்னுடைய கிளைகளை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. சில பகுதிகளிலே அவைகளை ஆரம்பித்து விட்டிருக்கின்றன. அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் மாவட்டமானது இந்த 2030ஆம் ஆண்டிலே அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். 1-2 பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடைய கிளைகள் இங்கே ஆரம்பிக்கப்படுமானால் நம்முடைய தரம் பல கோணங்களிலே உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குளோபல் ஹப் ஃபார் எஜுகேஷன் என்று சொல்லப்படுவார்கள். அதிலே குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர் போன்ற துறைகளுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்வாதாரங்களும் இருக்கட்டும், நம்முடைய வாழ்வு நிலையாகவும் இருக்கட்டும், வருங்காலத்திலே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திற்கு இருக்கிறது. அதற்கான பிரகாசமான அமைப்புகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கருத்துக்களை ஒரு கல்வியினுடைய சார்பாக உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சில எங்களுடைய மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸ், ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில ஏரியாஸ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சோலார் பவர் ஃபார்ம்ஸ், விண்ட் எனர்ஜி யூனிட்ஸ், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், பயோமாஸ் அண்ட் பயோ எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ஸ், ஸ்மார்ட் மைக்ரோ கிரிட்ஸ், இவைகளெல்லாம் இந்த துறைகளிலெல்லாம் மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டால் எருமையூர் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே எங்களுடைய மாணவர்கள் சென்று பார்க்கும் பொழுது அநேக அந்த எருமை சாணத்தினாலே அந்த பகுதிகள் சில நேரங்களிலே துர்நாட்டம் வீசுவதாக இருக்கிறது. அதற்காகவே ஸ்மால் ஸ்கேல் பயோகேஸ் பிளான்ட்ங்கிறது அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது போன்று சிறிய சிறிய தொழில்நுட்பங்கள், லோ காஸ்ட் என்கிறது எந்த அளவிற்கு நம்முடைய கிராமத்தில் ஒரு நாள் என்கிற ஒரு இது இருக்கிறது. சிட்டி சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனாலே அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாம் இங்கே வருவார்களானால் அது ஈகோ டூரிசம் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு மிகுந்த வாய்ப்பாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய சாய்ராம் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.